வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசையில் எடுத்துக்காட்டு 2.32 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.31 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.32 0.40 + 0.43 + 0.46 + எக்ஸட்ரா +1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம். என்ன கண்டுபிடிச்சிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா Sn = n/2 a + l ஓகேவா. இந்த எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. அதாவது எத்தனை உறுப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. n = l - a d +1 ஓகேவா. இதுதான் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ a என்னன்னா ஃபஸ்ட்டு உறுப்பு 0.40, ஏ என்னன்னா எல் என்னன்னா லாஸ்ட் உறுப்பு, டி என்னன்னா இது ஃபஸ்ட் 2 நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸு ஓகேவா. டி = இதுக்கு டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும். 0.43 - 0.40 = 0.03 ஓகே. இப்போ எல்லாம் கிடச்சிருச்சு. நமக்கு இப்போ Sn ஃபார்முலாவில் என்ன கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலாவில் போடுவோம். அடுத்து Sn ஃபார்முலாவில் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துமே இருக்குது. அப்போ n = 1 - a எவ்வளோ 0.40 / d எவ்வளோ 0.03 +1 ஓகேவா. இப்போ இதை கழித்து 0.03 டிவைட் பண்ணி +1 ஆட் பண்ண போகிறோம். ஓகே 0.60 வந்துடும். 0.03 வரும். இதை டிவைட் பண்ணி ப்ளஸ் பண்ணோம்னா 21 கிடைக்கும் ஓகேவா. 0.03 நம்ம டிவைட் பண்ணணும். 0.6 நம்ம டிவைட் பண்ணி +1 ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு 21 கிடைக்கும் ஓகேவா. இப்போ எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 21 உறுப்புகள் இருக்குது. எண்ணுக்கு பதிலாக 21ன்னு இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். n = 21. Snங்கிறப்ப S21 = 21/2 a + l. a என்னது 0.40, இந்த 0.40, l என்னது லாஸ்ட் உறுப்புங்கிற 1 ஓகேவா. இப்போ இந்த 1 ஆட் பண்ணோம்னா 1.40 வந்துடும் ஓகேவா. அப்போ 21/2 இதை ஆட் பண்ணால் 1.40 வந்துடும். 1.40. இப்போ 21ஐயும் 1.40ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 21 1.40 140ன்னு வச்சுக்குவோம். புள்ளி எடுத்துகிட்டு இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். 0 × 0 4 மல்டிபிள் பண்ணோம்னா 84. 1 மல்டிபிள் பண்ணோம்னா 21 ஓகே. அதை போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கிறதில்ல. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 2 ஸ்தானம் தள்ளி. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும். இப்போ 29.40 /2 2ஆல் அடித்தோம்னா 1 2 ஓகேவா. இது 4 2 8 மீதி 1 இருக்கும். அந்த 1 இந்த 4ஓட சேர்ந்துடும். இந்த 4ஓட சேர்ந்தால் இது 7 2 14 ஓகேவா. 7 2 14 இந்த 0 அப்படி இருக்கும். அவ்வளோதான். அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா 14.7 ஓகேவா. இந்த 14 உறுப்புகளின்
21 உறுப்புகளை கூட்டினோம்னா 14.7ன்னு வந்து ஆன்சர் கிடைக்கிது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.